ஹரியானாவிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கே பாஜக வெற்றி பெறுகிறது. அப்படி வெற்றி பெறும் பொழுது இவ்வளவு நாள் கழிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே 12 விழுக்காடு வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்றாரு. 8ல் 1 வாக்காளர் போலி வாக்காளர் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். இதே போல ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் குறித்து இந்த குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகிறது. இது 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் இல்லை, 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் இல்லை. ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த பாஜகவினுடைய வெற்றிகள் குறித்து திரும்ப திரும்ப இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் உடந்தை என்கிற அந்த குற்றச்சாட்டு வலுவாக முன்வைக்கப்படுகிறது. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை, இதே குற்றச்சாட்டு இமாச்சல் பிரதேசத்துலேயோ கர்நாடகாலேயோ தெலுங்கானாலேயோ காங்கிரஸ் பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இந்த கேள்வியெலாம் அவங்க கேட்கல. அப்போது இது வெறும் ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் தான் அப்படின்னு தெரியுது. இப்போ ராகுல் காந்தியோ காங்கிரஸோ இந்த பீகார் தேர்தலில் கூட எவ்வளோ கேம்பெயின் பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம். இல்லை, நீங்கள் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இல்லை, அது ஒன்றுமே அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் ஒன்றுக்கும் ஒருத்தங்க வீடு காமிக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. அவர் ஒரு பேர் சொல்லி இவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க உண்மையிலே இருக்கிறவங்க நேரில் கேமரா முன்னாடி நிற்கிறாங்க. ஒன்றுக்குமே ஆதாரங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பொதுவெளியில். இதில் என்ன அவர் மறைச்சிடுறாருனா இல்லை மறந்துடுறாருனா, தேர்தல்ன்றது 24 மணி நேரமும் செய்ய வேண்டிய ஒரு பணி. அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் அது பிஜேபி ஒரு ப்ரூடென்ட் மெஷினரியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம செய்தியில் பார்த்தோம், தேஜஸ்வி யாதவ் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ தேஜஸ்வி யாதவ் பின்தங்குறாருன்னா அந்த ஒரு தொகுதிக்காக பிஜேபி இவ்வளவு ஆண்டுகளாக எவ்வளோ கடினமாக ஒர்க் பண்ணுறதுன்றதும் நீங்கள் பார்க்கணும். இதே தொகுதியில் தேஜஸ்வி அவர்களுடைய அம்மா ராப்ரி தேவி 2010 போட்டியிட்ட போது அவரை தோற்கடித்தவர் தான் இந்த சதீஷ் யாதவ் அப்படின்ற வேட்பாளர். 2015 தேஜஸ்வி நிற்கிறார், அப்பவும் இவர் தான் பிஜேபி வேட்பாளர். 20 தேஜஸ்வி நிற்கும் போதும் இவர் தான் வேட்பாளர். 2 முறை தோற்று வருகிறார். இப்போ 25 மீண்டும் வெற்றி பெறுகிறார். அப்போது அந்த ஒரு வேட்பாளர் 20 ஆண்டுகளாக ஒரே தொகுதியில் வேலை செஞ்சுட்டே இருக்கார். அவருக்கு தேவையான சப்போர்ட்டை இந்த கட்சி என்பது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி சிவான் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது. இப்போது ஆர்ஜேடின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய விஐபி வேட்பாளர்கள் எல்லாருக்குமே கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும் என்று பிக் ஷாட்ஸாக நாங்கள் களத்தில் இறக்கணும். இப்போ சிவான் தொகுதி ஆர்ஜேடிக்கு ரொம்ப கடுமையான ஒரு ஈஸியான ஒரு தொகுதியாக இருந்தது. அங்கே எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே அப்படின்ற ஒருத்தர் நாங்கள் களம் இருக்கிறோம். அவர் ஏற்கனவே எம்எல்சி மேல் சபை உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர். இருந்தாலும் அந்த தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி கொடுக்க வேணும்னு கொடுக்குறோம். அங்கே இதே மாதிரி நெக் டு நெக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மைத்திலி தாக்கூர்னு ஒரு பாடகி ஒருத்தங்க புதுசாக கட்சியில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 25 வயது தான் ஆகிறது. அந்த தொகுதியுமே ஒரு கடினமான ஒரு தொகுதி தான். இருந்தாலும் ஒரு புது முகத்தை வேட்பாளராக கொடுத்தாலும் பிஜேபின்ற கட்சி அவருக்காக பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் அன்றைக்கி தான் அவங்க தாக்கல் செய்கிறாங்க வேட்புமனுவை.